வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இறுதி ஆவணத்தை பார்வையிட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உள்ளூராட்சி தேர்தலை பிற்போடுமாறு எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கூறியதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய சுட்டிக்காட்டு. நெல்லுக்கான உத்தரவாத விலை காரணமாக விவசாயிகள் நன்மையை அடைந்துள்ளனர் என்று விவசாய காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்த் தெரிவிப்பு. ஜோசித்தர் ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஃபாரஸ்ட் மீதான நில பரிவர்த்தனை தொடர்பான தனித்தனியான வழக்கில் மேலும் ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல். தொடர்வது விரிவான செய்திகள். நாளை சமர்ப்பிக்கப்படவுள்ள 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இறுதி ஆவணத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று பார்வையிட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வில் நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தனவும் கலந்து கொண்டிருந்தார். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நாளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்ற பிறகு அவர் முன்வைக்கும் முதல் வரவு செலவு திட்டம் இதுவாகும். அதற்கமைவாக நாளை காலை 10:30 மணிக்கு நாடாளுமன்றம் கூட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி சபை தேர்தலை பிற்போடுமாறு எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கூறியதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அரலகங்வில மகாவலி கரையரங்கில் அண்மையில் நடைபெற்றிருந்த மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். அவரது கருத்துக்களில் இந்த கட்சியால் ஆட்சி பெற்ற அரசு மக்களால் தெரிவு செய்யப்பட்டதும் மக்களால் பாதுகாக்கப்படுவதுமாகும். கடந்த தேர்தலில் மக்கள் நாட்டில் மாற்றம் எதிர்பார்த்து இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்தனர். அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவது எமது அரசின் பொறுப்பு. அதற்கு அனைத்து துறைகளிலும் ஆய்வு செய்து தரவுகளின் அடிப்படையில் மாற்றங்கள் செய்யப்படுகிறது என்றார். மேலும் இந்த நாட்டின் பிள்ளைகளுக்கு தரமான கல்வி வழங்குவது தொடர்பாக எமது அரசு சிறப்பான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் கல்விக்கு கணிசமான பங்களிப்பை வழங்குவதை நோக்கி முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார். முன்னைய அரசுகளின் கல்வி சீர்திருத்தங்களில் ஆசிரியர்களுக்கான சரியான திட்டம் இல்லாததால் அவர்கள் மனப்பான்மையினை வளர்ப்பதற்கும் தொழில்துறையை மேம்படுத்த நவீன கல்வியறிவை வழங்கிட எமது அரசு அதிக கவனம் செலுத்தி வருகிறது என்று அவர் மேலும் கூறினார். அதன் பிறகு இன்றைய நாளில் அரசியல் செல்வாக்கின் காரணமாக இனிய இடமாற்றங்கள் நியமனங்கள் இடம்பெற்றிருந்தது. அந்த நிலைமையை மீண்டும் ஏற்படுத்துவோம் எனவும் தற்போது அரசு அதிகாரிகள் அரசியல் செல்வாக்கு இல்லாமல் மகிழ்ச்சியோடு கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டு மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். பொலன்னறுவை மாவட்ட கல்வி நிலைமையை அறிந்து கொள்வதற்காக வருகை தந்திருந்த பிரதமர் பொலன்னறுவை நகரில் உயர்ந்த கட்டடங்கள் உள்ளது, ஆனால் பாடசாலைகளில் முறைப்படுத்தப்பட்ட கழிப்பறை வசதிகள் இல்லை. இது தொடர்பாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு 2026ஆம் ஆண்டின் கல்வி சீர்திருத்தங்களை மேற்கொண்டு நாட்டின் அனைத்து பிள்ளைகளும் நம்பிக்கை அளிக்கும் திறன்களோடு சமூகத்தில் இணைந்து முன்னேற்றும் வகையில் கல்வி முறையை உருவாக்குவோம் என்று தெரிவித்தார். நெல்லுக்கான உத்தரவாத விலை காரணமாக விவசாயிகள் நன்மையை அடைந்துள்ளனர் என்று விவசாய காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்த் கண்டியில் நடைபெற்றிருந்த நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில் நெல்லுக்கான உத்தரவாத விலை நிர்ணயிக்கப்பட்டது குறித்து பல விமர்சனங்கள் எழுந்துள்ளமை எதிரணியின் பிரச்சாரமே ஒழிய அதில் உண்மையில்லை. தற்போது அரசு நிர்ணயித்த விலையை விட அதிக விலையில் தனியார் துறையினர் கொள்வனவு செய்வது விவசாயிகளுக்கு சிறந்தது. அவர்களுக்கு அதிக விலை கிடைக்கிறது. எனவே விவசாயிகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்பதோடு அவர்களுக்கு நன்மையை கிடைத்துள்ளது. என்றாலும் எதிர்காலத்தில் இதனால் பாவனையாளர்கள் அல்லது நுகர்வோர் பாதிப்படையாது என்பதை நாம் கவனமாக பார்த்துக் கொள்வோம் என்றார். தற்போது படிப்படியாக அறுவடை செய்யப்படுவதால் அடுத்த மாதம் முறையான அறுவடை ஆரம்பிக்க வாய்ப்பு உள்ளது. தற்போது காலத்திற்கு முன் பயிற்சி செய்த சில விவசாயிகள் மிக குறைந்த அளவில் அறுவடை செய்கின்றனர். அடுத்த மாதம் ஏனைய பகுதிகளில் அறுவடைகள் நடைபெறும் போது அரசின் களஞ்சியங்களுக்கு நெல் கிடைக்க வாய்ப்பு உள்ளதோடு நெல் கொள்வனவுக்கு போதிய பணம் ஒதுக்கப்பட்டு விலையும் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது. குரங்குகள் மற்றும் வனவிலங்குகளால் பயிர்களுக்கு சேதம் ஏற்படுவது குறித்து குரங்குகளை பிடித்து திட்டமிட்டபடி அப்புறப்படுத்த சில பிரச்சனைகள் உள்ளன. இது சிக்கலான பிரச்சனையாகும். முதலில் குரங்குகளை பிடித்து அவற்றுக்கு சத்திர சிகிச்சை செய்ய வேண்டும், கூடுகள் அமைக்க வேண்டும், அவற்றை எடுத்து செல்ல ஒரு இடம் தேட வேண்டும். இந்த நிலையில் இதற்கான நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்ற நிலையில் அவற்றின் தீர்வு ஓரிரு இரவுகளில் முடியாது, சிறிது காலம் எடுக்கும். எனவே இந்த பிரச்சனை எதுவும் பெரும்பாலான பிரச்சனையாக இல்லாது அது தீர்க்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் இன்று ஞாயிற்றுக்கிழமை மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடியில் அமைந்துள்ள அந்த கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியனின் காரியாலயத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தலைமையில் இடம்பெற்றது.
பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன், ரா சாணக்கியன், ஞானமுத்து ஸ்ரீநேசன், ஸ்ரீநாத் உட்பட மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டனர். கூட்டம் தொடங்கும் முன் உயிரிழந்த தமிழரசு கட்சியின் உறுப்பினர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் பதில் தலைவர் தலைமையில் கூட்டம் இடம்பெற்றது. குற்றப்புலனாய்வுத்துறைக்கு அனுப்பிய கடிதம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் முன் எவ்வாறு கசிந்தது என்பது தொடர்பாக விசாரணை நடத்துமாறு சட்டமா அதிபர் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் சாரதியை கடத்திச் சென்று சாட்சியங்களை அளித்த குற்றச்சாட்டில் 3 கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை விடுவிக்க வேண்டும் என்ற தனது முன்னைய அறிவுறுத்தல்களை நிறுத்தி வைக்குமாறு கோரும் கடிதம் கசிந்தது தொடர்பாக இந்த உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. சட்டமா அதிபரின் அறிவுறுத்தல்கள் ஏற்கனவே தொலைபேசி மூலம் பதில் போலீஸ் மா அதிபருக்கு தெரிவிக்கப்பட்ட போதும் இதற்கான அதிகாரப்பூர்வமான கடிதம் நாளை வழங்கப்பட உள்ளது. மூவரையும் சாட்சியங்கள் இல்லாமையால் விடுவிக்குமாறு சட்டமா அதிபர் பரிந்துரை செய்திருந்ததனால் இது உயர்மட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. எதிர்க்கடையில் குறித்த சந்தேக நபர்கள் தொடர்பாக புதிய குற்றச்சாட்டுகள் இருப்பின் அவற்றை சமர்ப்பிக்கலாம் என்ற சட்டமா அதிபரின் பரிந்துரையின் அடிப்படையில் கடந்த திங்கட்கிழமை அன்று குற்றப்புலனாய்வுத் துறையினர் வழக்கு தொடர்பான 3 புதிய கோப்புரைகளை சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் சமர்ப்பித்தனர். அத்தோடு மேலும் 14 நாட்கள் அவகாசத்தையும் கோரியிருந்தனர். இதனைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை சட்டமா அதிபர் குறித்த மூவரையும் விடுவிப்பதை தாமதிக்குமாறு போலீஸ் மா அதிபருக்கு உத்தரவிட்டார். இந்த தகவல் குற்றப்புலனாய்வுத்துறையின் 2 அதிகாரிகளுக்கு தனிப்பட்ட முறையில் வழங்கப்பட்ட நிலையிலேயே கசிந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ஜோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஃபாரஸ்ட் மீதான நில பரிவர்த்தனை தொடர்பான தனித்தனியான வழக்கில் மேலும் ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யும் திட்டம் சட்டமா அதிபர் திணைக்களத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஃபாரஸ்ட் விக்ரமசிங்க ஆகியோருக்கு எதிராக கடந்த வெள்ளிக்கிழமை கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளின் பின்னணியில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. இருவரும் ரத்மலான மற்றும் தெகிவளை பகுதிகளில் உள்ள ஸ்ரீமலுயனவில் நிலம் உள்ளிட்ட சொத்துக்களை ரூபாய் 50 மில்லியனுக்கும் அதிகமாக வாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றமாக பார்க்கப்படுகின்றது. இந்த சூழலில் ஜனவரி 25ஆம் தேதி குற்றப்புலனாய்வுத் துறையினரால் ஜோசித ராஜபக்ச கைது செய்யப்பட்டு சிறிமலுயனவில் 34.5 நிலத்தினை 36 மில்லியனுக்கும் அதிகமாக வாங்கியமை தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டதோடு தொடர்ந்து ஜனவரி 27ஆம் தேதி கொழும்பு கூடுதல் நீதிவானால் அவருக்கு பிணை வழங்கப்பட்டது. இதேவேளை ஜோசித ராஜபக்ச சம்பந்தப்பட்ட பண மோசடி விசாரணை தொடர்பாக டெய்சி ஃபாரஸ்டுக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் SSP புத்திக மானதுங்க மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். முன்னதாக கடவர நீதவான் அத்தகைய பயணத்தடை எதுவும் இல்லை என்று கூறியதாக வழக்கறிஞர் பிரேமநாத் சி தொலவத் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். நீதிமன்றத்தால் உத்தரவிடப்படாத தகவல்களை வெளியிட்டதன் மூலம் காவல்துறை செய்தி தொடர்பாளர் ஒரு குற்றத்தை செய்துள்ளதாக அவர் மேலும் குற்றம் சாட்டினார். நேற்று ஊடகங்களுக்கு பேசிய போலீஸ் ஊடக பேச்சாளர் SSP புத்திக மானசுங்க டெய்சி ஃபாரஸ்டுக்கு எதிராக வெளிநாட்டு பயணத்தடை பெறப்பட்டதை உறுதிப்படுத்தியதோடு அது இன்னமும் நடைமுறையில் உள்ளது என்றும் தெரிவித்திருந்தார். நாட்டில் உள்ள 16 லட்சம் அங்கவினர்களில் 9 லட்சம் பேர் பார்வை குறைபாடு கொண்டவர்களாக உள்ளனர் என்று அகில இலங்கை பார்வை குறைபாடு உடையவர்கள் சங்கத்தின் செயலாளர் பிரசன்ன விக்ரமசிங்க தெரிவித்தார். இன்று ஞாயிற்றுக்கிழமை மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் சரத் அபேகோனுடனான கலந்துரையாடலின் போது அவர் இதனை கூறியுள்ளார். கண்டியில் உள்ள மத்திய மாகாண ஆளுநர் காரியாலயத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது மத்திய மாகாணத்தில் உள்ள பார்வை குறைபாடு கொண்டவர்களுக்கான பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த கலந்துரையாடலின் போது மத்திய மாகாண பார்வை குறைபாடு கொண்டவர்களின் பிரச்சனைகள் தொடர்பாக மகஜர் ஒன்று கையளிக்கப்பட்டதோடு இவை தொடர்பான தகவல்களை பெற்று விரைவில் தீர்வு வழங்க முயற்சிக்கப் போவதாகவும் ஆளுநர் தெரிவித்தார். இந்த சந்திப்பில் மத்திய மாகாண பார்வை குறைபாடுடையவர்கள் சங்கத்தின் நிர்வாக அங்கத்தவர்கள் மற்றும் பிற உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தனர். சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிக்கின்றது. இந்த மாதத்தில் முதல் 13 நாட்களில் மாத்திரம் 1,15,043 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். இதேவேளை இந்த வருடத்தில் கடந்த 13ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 3,67,804 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளார்கள். மேலும் இந்த மாதத்தில் இந்தியா, ரஷ்யா, பிரித்தானியா, ஜெர்மன், பிரான்ஸ் மற்றும் சீனாவில் இருந்தே அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக